இன்னைக்கு நான் மேஜைக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறவன் கிடையாது, மேஜையில் உட்கார்ந்து இருக்கிறவன். மேஜையில் உட்கார்ந்து போடுவாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க ஆள் கிடையாது. தேவன் நம்மை பிள்ளைகளாய் வைத்து அந்த அப்பத்தை புசிக்கக்கூடிய ஸ்தானத்துல உட்கார வச்சிருக்கிறார். பெத்லேகம் சொல்றோம் இல்லையா, லெக்கேம்னா அப்பம், பெத் லேக்கம் என்றால் அப்பத்தின் வீடு. இயேசு பரலோகத்தின் அப்பமாக பெத்லேமில் பிறந்தார். அவர் பிறந்த விதமே நாம் புசிப்பதற்காக தான் பிறந்தார். அவர் வச்ச தொட்டி ஆடுகள் புல் மேயிற தொட்டி. அந்த ஆடுகள் புல் மேயிற தொட்டியில் அவர் பிறந்தார். அவர் பிறந்ததே நாம் அவரை கொண்டு ஃபீட் பண்ணப்படணும். அங்கே தான் அவர் பிறக்கிறார். அது மட்டும் இல்லை, பிறந்தவர் நம்மை மீட்கிறவராக பிறந்தார், நம்மை ரட்சிக்கிறவராக பிறந்தார். பெத்லேகமில் தான் போவாஸ் இருந்தார். ரூத்து சம்பவம் முழுவதும் பெத்லேகமில் தான் இருக்கிறது. நகோமி பெத்லேகமை விட்டு போறா, போய் பல இழப்புகளை சந்திக்கிறார். திரும்பி பெத்லேகமுக்கு வரார். அப்பத்தின் வீட்டுக்கு வரும் பொழுது அவர் வாழ்க்கையில் ரெஸ்டோரேஷன் நடக்குது. எப்பப்பெல்லாம் வசனத்தை விட்டு விலகிறோமோ, ஜீவ அப்பமாக இருக்க வார்த்தை விட்டு விலகிறோமோ, நமக்கு இழப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா வசனம்தான் வாழ்வு, வசனம்தான் உயர்வு, வசனம்தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. எப்படி போவாஸ் மீட்கிறவராக இருக்கிறாரோ, இயேசு நம்முடைய மீட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கிட்டின சொந்தக்காரராய், கிட்டின மீட்பின் உறவினராக இருக்கார், கின்ஸ்மேன் ரெடிமராக இருக்கிறார். எதுலேருந்து மீட்க வந்தார்னா, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மனுக்குலம் அனுபவிக்கிற எல்லா தீமையிலிருந்தும் நம்ம ரட்சிக்க வந்தார். ஆவியை மட்டும் ரட்சிக்கலை, நம்முடைய சரீரத்தை ரட்சித்திருக்கிறார். அதனால் வேதம் சொல்கிறது, ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த சரீரம் தேவனுடைய சரீரம். இந்த சரீரத்தை ஒரு நாளும் ஒருபோதும் பிசாசு கொடுக்கூடாது. இந்த சரீரத்தை கொண்டு பிசாசு வேலை செய்யக்கூடாது. என்ன, இந்த சரீரம் நம்முடைய சரீரம் இல்லை, அவருடைய சரீரம் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாருன்னு அந்த சரீரத்தை கொண்டு அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் பயன்படுத்தணும். பிசாசுடைய வேலைகளையோ பிசாசுடைய கிரிகளோ நடப்பிப்பதற்கு இந்த சரீரத்துக்கு இடம் கிடையாது, விலை கொடுக்கப்பட்ட சரீரம். அதே போல் இந்த சரீரத்தில் வியாதியும் இருக்கக்கூடாது. இந்த சரீரத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். வியாதி இல்லாத சரீரமாக, சுகமல்ல சரீரமாக இருக்கணும். அப்பத்தை குறித்து வேதம் பேசும் பொழுது, அப்பம்னாவே நமக்கு பலன், ஸ்ட்ரென்த்து, ஆரோக்கியம். நல்லா சாப்பிட்டாவே நல்ல ஆரோக்கியம். தமிழில் சொல்கிறாங்க இல்லையா, உணவே மருந்துங்கிறாங்க இல்லையா. நல்ல உணவு எடுத்தாவே நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம். வேதத்தில் சுகத்தையும் அப்பத்தையும் ஆண்டவர் லிங்க் பண்ணி பேசுகிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் இந்த கானானிய ஸ்திரீ இயேசுட்ட வரார். இயேசுட்ட கானானிய ஸ்திரீ வர்றாருங்கிறத காட்டிலும் கானானிய ஸ்திரீயை நோக்கி இயேசு போனார். ஏன்னா இயேசு அவர் இருந்த ஊருக்கு இவ்விடம் விட்டு அவர் சீதோன் திசையை நோக்கி போனார். கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் தூரமாக நடந்து போகிறார். பர்பஸாகவே அவளை மட்டும் பார்த்துட்டு திரும்பி அவர் கலிலே ஏரியாவுக்கு திரும்பி போகிறார். இவளை சந்திப்பதற்காகவே போகிறார். அவள் போகும்பொழுது ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும்னு கூப்பிட்றார். அப்போ ஆண்டவர் ஒரு பேச்சும் பேசலை, மறு உத்தரவு கொடுக்காம போகிறாரு. என்ன அவர் சொல்கிறாரு, நான் அனுப்பப்பட்ட இஸ்ரவேல் காணாமல் போன ஆடாகிய இஸ்ரவேல் மக்களுக்கே வந்தேங்கிறார். ஏன்னா அவர்களுக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மீட்பரை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் வந்தேங்கிறாரு. அவர் பின்தொடர்ந்து போகிறார். விசுவாசம் எப்பொழுதும் முயற்சி செய்யாது, விசுவாசம் ட்ரை பண்ணாது. விசுவாசம் எதை விசுவாசிக்கிறோமோ அதில் கன்சிஸ்டண்ட்டாக நிற்கும், உறுதியாக நிற்கும். இப்போ சீசர்கள் இவளை விரட்டி விடுன்னு சொன்னால் கூட உறுதியாக நிற்கிறா. அப்போ ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாதுங்கிறார். அப்போ அவள் சொல்கிறா, ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் மேஜையிலிருந்து வரும் துணிக்கையிலே திங்குமே அப்படிங்கிறார். அவள் எதை கேட்டு வந்தா? சுகத்தை கேட்டு வந்தார். அப்போ ஆண்டவர் சொன்னார், சுகமும் அப்பமும் ஒன்றுங்கிறார். மேஜையில் சாப்பிடுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டி சாப்பிடுமேங்கிறது. நான் நாய்க்குட்டியாக கூட இருந்து போகிறேன், ஆனால் அந்த அப்பத்தில் சுகம் இருக்குங்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே, உன் விசுவாசத்தை முடி உனக்கு ஆக கடவுங்கிற. அந்நேரமே உன் மகள் சுகமானால் இருக்கு. இன்றைக்கி நாம் நாய்க்குட்டிகள் அல்ல, நாய்களும் கிடையாது, நம்ம புறஜாதிகளும் கிடையாது, நம்ம புறஜாதி சபையும் கிடையாது, நம்ம தேவனுடைய சபை. சர்ச் கார்டான்னு கேட்காதீங்க, அது ஒரு பிரிவு. இது தேவனுடைய ஜனங்கள் கூடக்கூடிய இடம். உலகத்தை கர்த்தர் மூணா பார்க்கிறார், யூதர்கள், புறஜாதிகள், சபை. புறஜாதி சபை கிடையாது, ஒன்று யூதன், ஒன்று புறஜாதி, இன்னொன்று
சபை. நான் யூதம் கிடையாது, நான் புறஜாதியும் கிடையாது, நான் தேவனுடைய சபை, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கி நான் மேஜைக்கு கீழே உட்காந்துருக்கிறவன் கிடையாது, மேஜையில் உட்காந்துருக்கிறவன். மேஜையில் உட்காந்து போடுவாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க ஆள் கிடையாது, எடுத்து சாப்பிட்றவன். இப்போ கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம போடணும், எடுத்து சாப்பிடுங்கன்னா கூட சாப்பிட மாட்டாங்க, நம்ம போட்டால் தான் சாப்பிடுவாங்க. பிள்ளைகளுக்கு போடக்கூடாது, பிள்ளைகளுக்கு விட்டுறணும். பிள்ளை என்பது கேட்காது, பிள்ளை என்பது எடுக்கும். தேவன் நம்மை பிள்ளைகளாய் வைத்து அந்த அப்பத்தை புசிக்கக்கூடிய ஸ்தானத்தில் உட்கார வச்சிருக்கிறார்.